ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2013 வெளிவந்திருந்த கும்பா அப்படின்ற ஒரு அட்டகாசமான ஃபேமிலி அட்வென்ச்சர் கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்ல கருன்ற பாலைவன பகுதியில் முட்புதர்களால் சூழப்பட்ட ஓயாசிஸ் அப்படின்ற ஒரு இடம். அதாவது ஓயாசிஸ் அப்படின்னா என்னன்னா, வறட்சி நிறைஞ்ச பகுதிகளுக்கு நடுவுலையும் உயிர்கள் வாழ்றதுக்கு அத்தியாவசியம் நிறைஞ்ச ஒரு பசுமையான பகுதி. அப்படிப்பட்ட பகுதிக்கு உட்பட்ட ஒரு ஏரியில தான் ஒரு வரி குதிரை கூட்டம் காலங்காலமா வாழ்ந்துட்டு வருதுங்க. ஒரு நாள் அந்த கூட்டத்தில் பிரெக்னெண்டா இருந்த பெண் ஜீப்ரா ஒன்று குட்டி போடுறதுக்கான தயார் நிலையில் இருக்க அந்த சமூகத்தில் உள்ள அத்தனை வரி குதிரைகளும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்குங்க. நம்ம கூட்டத்துல புதுசா ஒருத்தர் சேர போறாங்கன்னு. அண்ட் தென் தனக்கு பிறந்த குட்டியை பார்க்கறதுக்காக ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் வந்த அப்பா ஜீப்ராக்கு ஒரு சின்ன வருத்தம் ஆயிடுது. என்னன்னா, பிறந்த அந்த குட்டி ஜீப்ரா அதோட இனத்தில் உள்ள மற்ற ஜீப்ராக்கள் மாதிரி இல்லாம அதோட உடம்புல உள்ள கருப்பு வரிகள் பாதி தான் இருக்க தவிர மீதி பாதி கோடுகளே இல்லாம வெள்ளையா இருக்கு. அப்படி இருந்துமே அதுக்கப்புறம் அந்த அப்பா வரி குதிரை அது பெருசாவே எடுத்துக்கல. அவனை மாதிரி தான் பிறந்திருக்கிறான், வித்தியாசமாலாம் பிறக்கல, அவன் ஆரோக்கியமா பிறந்ததே எனக்கு போதுன்னு அதோட மனைவி கிட்ட எடுத்து சொல்லுது. ஆனா இதை கண்ட கூட்டத்தில் இருந்த மற்ற ஜீப்ராக்கள் எல்லாம் எவ்வளவு ஆர்வத்தோட வரவேற்க காத்துட்டு இருந்துச்சுங்களோ அதை விட 2 மடங்கு பிறந்த குட்டி ஜீப்ராவை பார்த்து கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, நம்மளோட இனத்துக்கே சாபம் கொடுக்கறதுக்காக வந்து சேர்ந்துருக்குன்னு பிறந்த அந்த குட்டி அதுங்க கூட சேர்த்துக்க மறுக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வித்தியாசமான ஒரு வரி குதிரை பிறந்திருக்குன்னா அப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுதான் நம்ம கதையோட கதாநாயகன்னு. யாரும் இந்த சமூகத்தில் என்னோட மகனை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் ஆரோக்கியமா தான் பிறந்திருக்கான், கண்டிப்பா ஒரு நாள் சிறந்தவனா வருவான்னு அந்த அப்பா அம்மா வரி குதிரை தான் ஹீரோவை நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் அங்கதான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே வரலாற்றுல வறட்சியே காணாத அவங்களோட இடம் திடீர்னு அவங்களோட பருவ காலத்துக்கு பெய்ய வேண்டிய மழையும் பெய்யல. இதனால வறட்சி ஏற்பட்டு வளமும் செழிப்பு நிறைஞ்ச அவங்களோட ஏரி வெப்பத்தினால கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போக ஆரம்பிக்குது. அந்த அணிலிருந்தே கூட்டத்தில் இருந்த மற்ற ஜீப்ராக்கள் அதுங்களோட குட்டிகளை ஹீரோ கூட விளையாடவோ பேசவோ அனுமதிக்கல. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே ஹீரோவோட அப்பா அம்மாவை தவிர்த்து அவனுக்கு ஆதரவா இருந்தது யாருன்னா, அதே கூட்டத்திலிருந்து ஒரு பெண் ஜீப்ரா தான். அவதான் நம்ம கதையோட கதாநாயகி. வித்தியாசமானவன் எல்லாரும் அவனை வெறுக்க, இவளுக்கு மட்டும் அவனை பிடிச்சதுக்கு காரணம் அவன் அப்படி இருக்கிறது தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இதை கண்ட ஹீரோனோட அண்ணங்காரனுக்கு அவளோட சேர்க்க சுத்தமா பிடிக்கல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஹீரோவை ரவுண்டு கட்டி வச்சு செய்யறதுக்கு தான் பார்ப்பான். தன்னோட கூட்டத்திலே தன்னோட மகன் இப்படி பல சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கானே, அவனுக்கு உதவி பண்ணணும்னு அப்பா வரைக்கும் முயற்சி பண்ணும்போது தான் ஹீரோ பிறந்த கொஞ்ச நாள்லயே உடல்நல குறைவால பாதிக்கப்பட்ட அவனோட அம்மா தன்னோட கணவர்கிட்ட சொல்லுது, இல்ல நீங்க அப்படி அவனுக்கு உதவி பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க கத்துக்கிட்டாதான் இந்த காட்டுல அவனால உயிர் பிழைக்க முடியுன்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பச்சை கலர்ல மேண்டிஸ் என்ற ஒரு பூச்சி சந்திக்கிறான். அந்த பூச்சி என்ன பண்ணுது, அவனுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக மணல்ல ஒரு மேப்பை வரைஞ்சு காட்டுது. பட் அதை பார்த்துட்டு அவனும் பெருசா கண்டுக்கல. அப்புறம் ஹீரோன் அவன் கிட்ட எதர்ச்சியா பேச வரா. ஆனா இவனால சரியா அவகிட்ட முகம் கொடுத்து பேச முடியல. ரீசன் என்னன்னா, அவங்களோட வாழ்வாதாரமா இருந்த ஏரி இன்னைக்கு வத்தி போக இருக்க காரணம் தான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பதிலுக்கு ஹீரோயினும், என்னதான் கூட்டத்தில் இருக்கிறவங்களோட நீ உருவத்துல வேறுபட்டு இருந்தாலும் உன்னாலதான் ஏரியில் உள்ள தண்ணியெல்லாம் வத்தி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நீ நம்புறது முட்டாள்தனமா இருக்குன்னு அவன் ஆறுதல் படுத்துறதுக்காக அவளும் எவ்வளவு எடுத்து சொல்லியுமே அவன் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலே இல்லாம கோவத்தோட கோச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்போ தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக போட்டிருந்த சுத்தி இருந்த முள்பொதற்கு வெளியில தண்ணி இல்லாம உடல்நல குறைவால பாதிக்கப்பட்ட 2 ஆன்டிலோப்ஸுங்க ஹீரோவை பார்த்து உதவி கேட்குதுங்க. எங்களை தயவு செஞ்சு உள்ள அனுமதிச்சிங்கன்னா கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு போயிடுறோம், இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம்னு சொல்லுதுங்க. பதிலுக்கு ஹீரோவும் சரி வாங்கன்னு அதுங்களை உள்ள அனுமதிக்கிறதுக்காக முள்ளு போதார ஒரு பக்கமா விலைக்கு வச்சிடறான். அப்பதான் ஹீரோ வெளியில அதுங்களோட ஒரு பெரிய கோட்டை இருக்கிறத கவனிக்கிறான். என்னடா இது, முள்ளு போதரோட மறுபக்கம் பார்த்தா வேற ஒரு உலகமே தெரியுதுன்னு அதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டுறான். அண்ட் அதே சமயத்துல ஜீப்ரா கூட்டத்துக்கு வெளி விலங்கு வந்து தங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியில தண்ணி குடிக்க பாக்குதுங்கன்னு விஷயம் தெரிஞ்சு கூட்டமா சேர்ந்து ஒண்ணு கூடி அந்த ஆன்டிலோப்ஸுங்களை எச்சரிக்குதுங்க. ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, யார் உங்களை உள்ள விட்டது, இது எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம், ஆல்ரெடி நாங்களே வரைச்சல் இருக்கோம், அதனால உங்களுக்கு இங்க தண்ணி கிடையாது, வந்த வழியே பார்த்து கிளம்புங்கன்னு சத்தம் போட்டு அனுப்பி வைக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சிறுத்தை ஒண்ணு அந்த ஆன்டிலோப்ஸுக்கு முள்ளு போத்தாருக்கு வெளியே போகவும் அந்த சிறுத்தை வந்து அதுங்களை அட்டாக் பண்ணவும் சரியா இருக்க பக்கத்திலே ஒரு ஜீப்ரா கூட்டம் இருக்கிறத மாப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருச்சு. உடனே வேலி ஓப்பன்ல இருந்ததை பார்த்துட்டு உள்ள போற ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள ஹீரோவும் அவனோட அப்பாவும் வெரசா செயல்பட்டு மறுபடியும் முள்போதரை போட்டு அந்த சிறுத்தை அவங்களோட இடத்துக்குள்ள நுழைய விடாம பண்ணிட்டாங்க. அப்போ வெளியில கோபத்தோட இருந்த சிறுத்தை ஜீப்ரா கூட்டத்தோட தலைவன் கிட்ட சொல்லுது, பார்க்கலாம் நீ எத்தனை நாளைக்கு உன்னோட கூட்டத்தை என்கிட்ட இருந்து பாதுகாத்து வைக்கிறேன்னு, எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல மழை பெய்யாம தண்ணியை தேடி நீங்க வேலைக்கு வெளியே வந்துதானே ஆகணும், அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு பயமுறுத்திட்டு போயிடுது. தென் இதை கேட்டதுமே ஹீரோவை கூப்பிட்டு அவனோட அப்பா சொல்லுது, இது நமக்கு தேவைதானா, நீ பண்ண அந்த சின்ன தவறுனால எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியான்னு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. அதை தொடர்ந்து சோகத்திலே அவனோட அம்மாவுக்கு சாப்பிட கொஞ்சம் பழத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது வருத்தத்தில் இருக்கிற தன்னோட மகனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு கண்ணா, பூமியில முறையா இருந்த எல்லா ஜீப்ராக்களும் முழுசா வெள்ளையா தான் இருந்திருக்குங்க.
ஒரு நாள் அதுங்கள்ல உன்ன மாதிரி உள்ள ஜீப்ரா ஒண்ணு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே பகுதியிலிருந்து நெடுதூர பயணத்தை மேற்கொண்டு ஒரு பெரிய மலையோட அடிப்பகுதியில ஒரு மாய ஏரியை கண்டுபிடிச்சிச்சு. அப்புறம் அந்த ஜீப்ரா அதுக்குள்ள குதிச்சு எழுந்து வர வெள்ளையா இருந்ததோட உடம்பு முழுசா கருப்பு வரிகளா மாறிடுச்சு. அப்ப அது நினைச்சது, அப்பாடா, நான் என் கூட்டத்துல மத்தவங்களை விட நான் வித்தியாசமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிச்சான். ஆனா அதை பின்தொடர்ந்து அந்த கூட்டத்துல இருந்த மத்த ஜீப்ராக்கள் என்ன பண்ணிருக்கு, அவனை மாதிரியே தண்ணியில குதிச்சு அதுங்களுமே அதுங்களோட உடம்புல வரிகளை வர வச்சுக்கிச்சிங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கதையில இருந்து நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வித்தியாசமா இருக்கிறத நீ பெருமையோட ஏத்துக்கணும், அதைத்தான் நான் விரும்புறேன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அந்த கதையை கேட்டதும் ஹீரோ அதை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னா அம்மா சொன்ன ஏரியை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா இவனோட பிரச்சனை தீர்ந்து போயிடுன்னு முழுசா நம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஆரம்பத்துல எதர்ச்சியா மேண்டிஸ் பூச்சி ஒன்று சந்திச்சப்போ அது இவனுக்கு ஒரு வரைபடத்தை காட்சிப்படுத்தினது இவனுக்கு இப்போ ஞாபகம் வர, ஓ அப்படின்னா அந்த ஏரிக்கு போகிறதுக்கான வழியை தான் அந்த மேண்டிஸ் எனக்கு காட்டியிருந்துருக்குன்னு ரியலைஸ் ஆனதுமே அவனோட பயணத்தை ஆரம்பிக்கலான்ற தருணத்தில் தான் திடீர்னு அவனோட வீட்டுக்கு முன்னாடி ஜீப்ராக்களெல்லாம் கூட்டமாக இருக்கிறத கவனிக்கிறான். என்னன்னு போய் பார்த்தவனுக்கு அங்கே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அவனுக்கு இத்தனை காலமாக நம்பிக்கை கொடுத்துன்றத அவனோட அம்மா உயிர் பிரிஞ்சிருச்சு. அந்த இழப்பு அவனோட மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் மேலே விழுந்த பழி போகணும்னா மறுபடியும் மழை பெய்ய வச்சாகணும்னு நம்பிக்கையோட தன்னோட பயணத்தை அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். தென் ஒன்ஸ் அவன் முறையா வேலியோட மறுபக்கத்தை கடந்து போறப்போ தான் ஒரு ஆப்பிரிக்கன் ஹைனாவை சந்திக்கிறான். விஷயத்த சொன்னதுமே, நீ கேட்ட அந்த மாய ஏரிக்கு கண்டிப்பா என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியும், நான் உனக்கு உதவி பண்றவான்னு பேசி கூட்டிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் அடைஞ்சதும் வழியில ஒரு ஆன்டிலோபியும் ஆஸ்ட்ரிச்சும் சந்திக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு ஹைனா கூட்டமே இவங்களை சுத்தி வளைச்சிருச்சு. அப்பதான் விஷயமே தெரியுது, ஹீரோவை தந்திரமா பேசி கூட்டிட்டு வந்த அந்த ஹைனா தான் அவனை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக முன்கூட்டியே அதோட ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருந்துருக்குன்னு. அதிர்ஷ்டவசமா அங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதிர்ச்சா சந்திச்ச அந்த ஆன்டிலோப் தான் அதோட உருவமைப்பு ஹைனாக்களோட பெருசா இருந்ததுனால அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறது அதுக்கு சுலபமா போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட நோக்கம் பயணத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு விலங்கும் சொல்லுதுங்க, நீ நினைக்கிற மாதிரி இந்த காட்டுல யாரும் ஈஸியா நம்பிடக்கூடாது, அநேகமா உனக்கு விவரம் பத்தலன்னு நினைக்கிறேன், அதனால நாங்களே உன் கூட வந்து நீ தேடிட்டு இருக்க அந்த ஏரியை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு சொல்லி அங்கிருந்து அவங்களோட 3 பேரோட பயணம் தொடங்க ஆரம்பிக்குது. அந்த அன்னைக்கு நைட்டு பையன் காணாம போன விஷயம் தெரிஞ்சு அப்பா ஜீப்ரா அங்கேயும் தேட ஆரம்பிக்குது. ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அவன் எதை தேடி போயிட்டு இருக்கான்னு. ஸோ அவனை தேடுறதுக்காக இவளும் கூட போறதா சொன்னப்போ, இல்ல நீ இங்கே இருந்து கூட்டத்தை கவனிச்சுக்கோ, நான் போய் கூட்டிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருந்து. அண்ட் தென் இந்த விஷயம் அந்த சிறுத்தைக்கும் எப்படி தெரிஞ்சு போச்சு. மோப்பம் பிடிச்சி வந்து ஹீரோவை ட்ரிக் பண்ணி கொல்ல பார்த்தா அந்த ஹைனாவை பிடிச்சி, அந்த வரி குதிரை எங்கே போயிருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ இப்போ சொல்லலை, என்னோட பசிக்கு உன்னை எரியாக்கிடுவேன்னு மிரட்டினதும் அது இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் அது போன வழி என்னால் காட்ட முடியும்னு சொல்லுது. கட் பண்ணா ஹீரோவோட சேர்த்து அந்த 3 விலங்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நெருப்பு கோழி சொல்லுது, அந்த சிறுத்தை கண்ணில் மட்டும் நம்ம பட்டோம், அவ்வளோதான் நம்ம காலின்னு பயத்தில் சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும் ஆமாம் நானும் கேட்க மறந்துட்டேன், அது என்ன அது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு போது அந்த சிறுத்தையோட பலத்துக்கு ஈடு இணையே கிடையாது, காட்டில் உள்ள எல்லா விலங்கையும் அழிச்சு ஆளணும்னு முடிவு பண்ணியிருக்கு, அதனாலேயே நம்ம போகிற திசையில் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு குளிர் அதிகமாக இருக்குன்னு ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி காஞ்சிட்டு அதோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லி முடிச்சுட்டு ஆன்டிலோப் கிட்டையும் உன்னோட கடந்த காலத்தை பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு போது தான் எதுவுமே கிடையாது, நீ பேசாமல் இருந்தாலே போதுன்னுருச்சு. இது கடையில் அந்த ஹைனா கடைசியாக ஹீரோவை சந்திச்ச இடத்துக்கு அந்த சிறுத்தை கூட்டிகிட்டு வந்து காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எந்த திசையில் ஹீரோ போயிட்டு இருப்பான்னு மோப்பம் பிடிச்சி பின் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோட அப்பா வந்து பார்க்குது. தன்னோட மகனோட காலடி தட பக்கத்துலேயே அந்த சிறுத்தையோட இருக்கிறத கண்டதும் அது ஹீரோவை கொண்டு சாப்பிட்டுருச்சுன்னு நினச்சிட்டு வருத்தத்தோட வீடு வந்து சேர்ந்ததும் தன்னோட இனத்துக்கிட்ட சொல்லுது, அதோட பையன் இறந்து போயிட்டான்ற அந்த துக்க செய்தியை. இதை கேட்டதும் ஹீரோனால் அதை சுத்தமாக நம்ப முடியல. கட் பண்ணா இன்னொரு பக்கம் 3 பேரும் விடிஞ்சதும் அவங்களோட பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த மேண்டிஸ் பூச்சி வரைபடத்தில் சொன்ன அந்த 3 மலை இவனோட கண்ணுக்கு தென்படுது. அதை பார்த்ததும் அடுத்த கணம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி போயிட்டு இருந்தவங்களுக்கு இங்கே தான் போகணும்னு இப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுல இருந்து அவங்களோட பயணம் சுறுசுறுப்பாக தொடர போகிற வழியில் இருந்த தடைகளை தவிர்க்கிறதுக்கு இடையில ஒரு சில விலங்குகளே அவங்களுக்கு வாலண்டியராக வந்து உதவி பண்ணுதுங்க. அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3 மலையை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜீப்ராக்கள் கூட்டத்துல ஹீரோ இருந்த வரைக்கும் அவனை பழி சுமத்திட்டு இருந்துச்சுங்க. அவன் இதுங்களோட கூட்டத்துல இருந்ததுனால தான் மழையே பெய்யலன்னு. ஆனா இப்ப அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்துமே அங்க மழையே பெய்யல. ஏரியில இருந்து அரைகுறை தனியும் மொத்தமா வடிஞ்சு போச்சு. இதனால அந்த கூட்டத்தில் உள்ள வரி குதிரைகளுக்கு இடையிலேயே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில ஹீரோ செத்த மாதிரி நமக்கும் அதே நிலைமை தான் வரப்போகுது. பயத்துல அந்த வரி குதிரை கூட்டத்தோட தலைவன் இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு வேற ஒரு இடத்துல அவங்களோட வாழ்வாதாரத்தை தொடர்றதுக்காக அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஊர பயணத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஏரி கிட்ட வந்து சேர்றாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ என்ன நினைச்சானா, அட அம்மா சொன்ன அந்த ஏரி இதுதான் போல, அப்பாடா ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிட்டுமே அவன் பாட்டுக்கு அதுல குதிச்சு வரிகள் வந்திருக்குன்னு திரும்பி பார்க்க எந்த மாற்றமும் நடக்கல. அவன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். அப்பதான் அந்த ஏரியை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற சில விலங்குகள் அவனை கூப்பிட்டு சொல்லுது, எப்பா நீ தேடி வந்த ஏரி இது கிடையாது, இது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி, அழியும் தருவாயில் இருக்கிற உயிரினங்கள்
விலங்குகளோட பட்டியலில் இருக்கிற விலங்குகளுக்கு செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்விடம் தான் இது. முற்றிலுமே இது மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு இடம்ன்றதுனால அவனுங்க கண்ணில் பட்டனா பிரச்சனை தான். அதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அவனுங்க மெர்சிடிஸ்ல மைக்கோசியோட வந்துட்டானுங்க ஹீரோவை பிடிச்சி கொண்டு போறதுக்காக. அண்ட் தென் அவனும் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆனா முடியல. கூண்டுல போட்டு தூக்கிட்டு போற சமயத்துல அங்க வந்த ஒரு முயல் தான் மனுஷங்களை திசை திருப்பி அவனை அடைச்சு கொண்டு போன கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அதுல இருந்து அவனை தப்பிக்க வச்சது. உன்னோட நிலைமை என்னன்றது தெரிஞ்சுதான் உன்னை நான் காப்பாத்தினேன். எங்களால உனக்கு எந்த உதவியும் கிடைக்க போறதில்ல. நீ தேடி போற ஏரியை பத்தி ஒரே ஒரு கழுகுக்கு மட்டும் தான் தெரியும். அதை போய் பாருன்னு அது இருக்கிற திசையை காட்டி அனுப்பிச்சு விட அந்த பாதை இவங்களை ஒரு மலை மேல கூட்டிட்டு போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல பாதை ரொம்ப குறுகலா இருந்ததுனால அந்த ஆன்டிலோபால கூட வர முடியல. அதனால ஹீரோவும் அந்த ஆஸ்ட்ரிச்சும் மட்டும்தான் அந்த முயல் சொன்ன பருந்தை சந்திக்கிறதுக்காக மலையோட உச்சிக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஆபத்து அங்க காத்துட்டு இருந்தது. அங்க இருந்த சில எலி கூட்டம் அதுங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்து இவங்க 2 பேரும் அந்த மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்ல பாக்குதுங்க. அப்படி இருக்க அதிர்ஷ்டவசமா அந்த ஆஸ்ட்ரிச் எதுவுமே ஆகல. இவன் அதுக்கு பறக்க தெரியலனாலுமே அப்புறம் ஹீரோவை தாக்க முயற்சி பண்ணும் போதுதான் அதுக்குள்ள ஸ்பாட்டுக்கு கழுகு வந்துருச்சு. ஸோ இதை கண்டு மற்ற ரோடன்ஸ் எல்லாம் பயந்து ஓடிடுச்சிங்க. அந்த பயம் இருக்கட்டும், என்கிட்டயவா என்னையவா தாக்க வரீங்கன்னு ஹீரோ திரும்ப, ஆமா யார் நீ, என் ஏரியாக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த கழுகு இவனை பிடிச்சி கொல்ல பார்த்து மிரட்ட இவனோட பிரச்சனை என்ன ஏது எதுக்காக வந்திருக்கான்னு தெளிவா எடுத்து சொல்லிடுறான். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கழுகு சொல்லுது, வித்தியாசமா இருக்கிறது தப்பு கிடையாது, என்னையே எடுத்துக்கோ, என்னோட இனத்துல நான் தான் ஒரு அல்பினோ ஈகிள். அப்படிதான் ஒரு சிறுத்தையோட இனத்துல ஒரு குட்டி பிறந்தது. அதுக்கு பிறந்தப்பவே ஒரு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த குறைபாட்டால அதோட இனத்துல உள்ள விலங்குகளாலே அது வெறுக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்துமே அதுங்களோட இனத்திலே எந்த ஒரு சிறுத்தைக்கும் கிடையாத ஒரு தனித்துவமான மோப்ப சக்தி அந்த ஒரு சிறுத்தைக்கு மட்டும் இருந்தது. அதனாலேயே காலப்போக்கில் அது ஒரு சிறந்த வேட்டையாடக்கூடிய சிறுத்தையா மாறிடுச்சு. ஆனா அதுக்கு ஏற்பட்ட அநீதி வன்மமா மாற எந்த விலங்குகள் எல்லாம் தன்னை எதிர்த்துச்சோ அது எல்லாத்தையும் அடைக்காலும் முடிவு பண்ணிருச்சு. ஸோ உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி சொல்ல வரேன்ட்டு அந்த மாய ஏரிக்கு போக வேண்டிய வழியை ஒவ்வொன்றா சொல்ல, கடைசியா அதை அடையும் போது அந்த சிறுத்தை வாழ்ற கொகையில தான் அந்த ஏரி இருக்குன்றத சொல்லி முயற்சி பண்ணி தான் பாருன்னு அனுப்பி வைக்குது. தென் இந்த விஷயம் அவனுக்கு உதவி பண்றதுக்காக கூட வர அந்த ஆன்டிலோப்க்கோ ஆஸ்ட்ரிச்சுக்கோ தெரியாது. ஏன்னா எங்க இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா கூட வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல மறுத்துட்டான். அப்புறம் ஒரு கட்டத்துல அதுங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு, ஏற்கனவே என்னோட மகனை நான் இழந்துட்டேன், மறுபடியும் இன்னொரு உயிரை நான் இழக்க விரும்பல அப்படின்ட்டு அதுங்க கூட வர மறுத்ததும் ஹீரோ மட்டும்தான் அங்கிருந்து தன்னந்தனியா அவனோட பயணத்தை மேற்கொள்றான். ஆனா பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 விலங்கு என்ன நினைச்சிச்சிங்களோ மனசாச்சு ஒத்துக்கல. ஹீரோக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணி அவன் போற திசைக்கு எதிர் திசையில சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அங்கதான் அந்த சிறுத்தை இவங்களை ஸ்பாட் அவுட் பண்ணி ட்ராப் பண்ணிடுச்சு. ஹீரோவை பத்தி விசாரிக்குது, உங்க கூட ஒரு வரி குதிரை வந்தது, அது எங்க, ஒழுங்கா அது எங்கன்னு சொல்லிருங்க, இல்ல உங்க 2 பேரையும் கொண்டுடுவன்னும் போதுதான் வேற வழி இல்லாம ஹீரோ போன திசையை சொல்லிடுதுங்க. அதே சமயத்துல அந்த புலி ஹீரோவை ரீச் பண்றதுக்கு முன்னாடி இவங்க அந்த விஷயத்த போய் சொல்லிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் சாப்பாடு தண்ணி இல்லாம பயணத்தை மேற்கொண்டதுனால அந்த வறண்ட பகுதியில திடீர்னு அவனோட பாடி டீஹைட்ரேட் ஆயிடுது. அப்ப அங்க வந்து ஒரு காட்டாடு தான் அவனுக்கு உதவி பண்ணி மேற்கொண்டு அவனோட இலக்கை அடையறதுக்காக உதவி பண்ணுது. தென் இன்னொரு பக்கம் அகதிகளாக தங்களோட வாழ்க்கையை தொடர முயற்சி பண்ற அந்த ஜீப்ராக்கள் கூட்டம் அதுங்க போயிட்டு இருந்த வழியில மழை வரதுக்கான சில மேக கூட்டத்தை கண்டதும், அப்பாடா ஒரு வழியா மழை வரப்போகுது, இதனால நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போக போகுதுன்னு நினைச்சதுங்க. அந்த நேரத்துல தான் கோயின்சிடன்ஸா ஹீரோக்கு உதவி பண்ண இருந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரி சேர்ந்த ஹீரோவை காப்பாத்தின அந்த முயலும் கூட இன்னும் சில அனிமல்ஸும் ஹீரோவை காப்பாற்ற போற விஷயத்த பத்தி அந்த ஜீப்ராக்கள் கூட்டத்துக்கிட்ட சொன்னதுமே கேட்டு அதுங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. எது இன்னமும் உயிரோட இருக்கானா, என்ன சொல்ற நீன்னு பார்த்தா இதை கேட்ட ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆயிடுது. அப்பாடா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நல்லதா போச்சுன்னு. அப்புறம் அங்கிருந்து இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஹீரோவை தேடிதான் அங்கிருந்து புறப்படுதுங்க. அண்ட் ஃபைனலா ஹீரோவும் அவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆட்டோட உதவினால அவன் வந்து சேர வேண்டிய இலக்குக்கு வந்து அடைஞ்சிட்டான். ஆனா அந்த மாய ஏரியை கண்டுபிடிக்க அந்த மலைக்குள்ள தனியா தான் போக ஆரம்பிக்கிறான். அதிகப்படியான விலங்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு இடத்த நோக்கி போறத பார்த்துட்டு காட்டுல மிச்ச மீதி இருந்த விலங்குகளும் வாழ்வாதாரத்தை தேடி இவங்க கூடயே பயணிக்க ஆரம்பிக்குதுங்க. தென் ஒன்ஸ் ஹீரோ அந்த சிறுத்தையோட கொகைக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க சில ஓவிய வரைபடங்களை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா அவன் சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கான்னு. அப்புறம் அந்த கொகையில இருந்த ஒரு சின்ன வழித்தடத்தை ஃபாலோ பண்ணி போனப்பதான் ஃபைனலா அவன் இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலனா அந்த ஏரியை கண்டுபிடிச்சிட்டான். விஷயம் தெரிஞ்சு வந்த ஹீரோட அப்பாவும் அவனோட பின்தொடர முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. ஏன்னா அவன் நுழைஞ்ச அந்த கொகையோட நுழைவாயில் ரொம்ப சின்னதா இருந்ததுனால. தென் ஹீரோ ஒன்ஸ் அந்த ஏரிக்குள்ள குதிக்கலாம் நின்றுட்டு இருக்கும்போது இவனை கொல்றதுக்காக அந்த சிறுத்தை எப்படி அவன் வருவான்னு முன்கூட்டி அந்த இடத்துல காத்துட்டு இருந்திருக்கு. காரணம் ஹீரோ அங்க வரணுன்றது ஒரு ப்ராஃபசி, முன்கூட்டியே அந்த கொகையில உள்ள ஓவியங்கள்ல வரையப்பட்ட ஒண்ணு. தன்னோட இனத்தையே காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடும் போது அதுக்கு எதிரியா இருக்கிற அந்த சிறுத்தையை அழிக்கணுன்றது தான் விதிக்கப்பட்ட ஒண்ணு. பட் இத்தனை வருஷமா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. ஸோ அதை அவன் உணர ஆரம்பிச்சதும் 2 பேருக்கு இடையில ஃபைட் நடக்குது. என்னதான் ஹீரோ புத்திசாலியா இருந்தாலும் பலத்தில் அந்த சிறுத்தை விட கம்மி தான். ஸோ உடல் பலத்தால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு மனோபலத்தால் முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த கொகையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். அப்புறம் மறுபடியும் 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஃபைனலாக ஹீரோ தந்திரமாக செயல்பட்டு அங்கே விளிம்புல இருந்து ஒரு பாறையை வச்சு தப்பிச்சிடுறான்.
அது தெரியாம அந்த சிறுத்தை ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அதே மாதிரி மலையிலேருந்து குதிச்சு அதோட கெட்ட எண்ணம் நிறைவேறாம கடைசியில செத்து போயிடுச்சு. ஆக்சுவலா ஹீரோவுமே அந்த விளிம்புல இருந்து விழுந்தவன் தான், ஆனா அவனுக்கு உயிர் போகல. காரணம் அவனால தான் ஒரு இனமே காப்பாற்றப்படணுன்றது எழுதப்பட்ட விதி. ஸோ அவனை ஃபாலோ பண்ணி வந்த மற்ற எல்லா விலங்கு கூட்டமும் அந்த மலையோட வெடிப்பினால வந்த நீருற்றுல அவங்களோட பல நாள் தண்ணீர் பஞ்சம் நீங்கினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்விடமும் கிடைச்சது. ஸோ அன்னையிலிருந்து அந்த அனிமல்ஸ் கூட்டம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel was on voiceover. See you guys.